ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராதாகிருஷ்ணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லா அருளும் முருகனுக்கே. எல்லாருக்கும் முருகன் அருள் கண்டிப்பாக கிடைக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இது ஏர்லி மார்னிங் 3:30. இப்போ ஃபாஸ்ட்டாக நான் பிரசாதம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கார்த்திகை மாதம் முதல் நாள், அதனால் ரொம்பவே ஸ்பெஷல். அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே நான் பிரசாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அண்டு இது எல்லாரோட ஃபேவரெட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கல் தான் பண்ணியிருக்கேன். வெண்பொங்கல், சட்னி, சாம்பார் பண்ணேன். அதுவே காலையில் முருகனுக்கு பிரசாதமாக வச்சு படைச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாகவே காலையில் எழுந்திரிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் கொஞ்சம் லேட்டாக இருக்கக்கூடாது இல்லையா, ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுற பூஜைக்கு ரொம்பவே விசேஷமானது. அண்ட் நம்மளோட வேண்டுதல் எந்த வச்சாலுமே முருகன் கண்டிப்பாக அருள் புரிஞ்சு நம்ம கூடவே இருந்து அதை நிறைவேற்றி வைப்பார். அதுக்காக தான் வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அது ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு விளக்கு போடுறப்போ எப்போதுமே ஃபஸ்ட்டு வாசலில் 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே உள்ள விளக்கு ஏற்றணும். அதுதான் கரெக்டான முறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் வைக்கணும். ஃப்ரெஷ்ஷான பூக்களாக இருந்தால் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் பூ இதெல்லாம் வேண்டாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, நான் 2 இது வாங்கியிருக்கேன். அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரியல. ஸோ இது சூட் ஆகுமா இல்லை இந்த பாசி சூட் ஆகுமான்னு தெரியல. அவருக்கு எது பிடிச்சிருந்தாலும் அதை ஏன்னா டெய்லி எங்கள் வீட்டில் அலங்காரம் அவருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு படையல் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களோட விரதத்தையே நாங்கள் விடுவோம். ஸோ இதுதான் எங்களோட கார்த்திகை மாதத்து ஃபுல்லான விரதத்துக்கான விதிமுறையை நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே 2 காலையும் சரி மாலையிலையும் சரி சாமி கும்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பிரசாதமும் வச்சு தான் சாமி கும்பிடுவோம். சில பேர் பிரசாதம் பண்ண முடியாது, சில நேரங்களில் முடியாது. அப்போது பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் தனியாகவே அவருக்காக ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸே வச்சுருக்கேன். அவருக்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் அதுக்கு தலையில் வைக்கிறதுக்கு இங்கே பார்த்திங்களா டிஃப்ரெண்ட் கலர்ஸில். இன்றைக்கி நான் அவருக்கு ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச பச்சை கலர் தான் போட்டிருக்கேன். க்ரீன் கலர் தான் என்னோடய ஃபேவரெட். ஸோ இப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போது அவருக்கு நான் பிரசாதம் படைக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் பண்ணது ரொம்ப சிம்பிளானது. வெண்பொங்கல், சட்னி தான் பண்ணியிருந்தேன். சட்னி, சாம்பார். ஸோ அதவே என்னோடய முருகனுக்கு நான் படைச்சிட்டு அவருக்கு பிரசாதமாக படைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரசாதத்து கூட நம்ம எப்போவுமே இந்த மாதிரி நான் வைக்கிறது வழக்கம், தண்ணி வைக்கிறது. அதே மாதிரி அவரை என்னோடய குழந்தையாக தான் நான் பாவிச்சு பிரசாதத்தை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் வைக்கிறது இல்லை. அதை எடுத்து எப்படி நம்ம குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு அவங்க நிறைவாக சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஒரு தாயால் சாப்பிட முடியுமோ, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே ஒரு பிரசாதம் வச்சோடனே நான் அதை அப்படியே விடுறதில்ல. அவரை கம்பல் பண்ணி அது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னாலும் சரி அவரை சாப்பிட வச்சுருவேன். அதுதான். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம எப்போ வச்சாலுமே தண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தண்ணி வைக்கணும். ஏன்னா அவங்கள நான் குழந்தைங்களா தான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம குழந்தையாக இருந்தால் எப்போவுமே தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பிரசாதம் வைக்கிறப்போ தண்ணியும் கூட சேர்த்து வச்சுருங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரி, அதுவே ஒரு ரொம்ப நல்ல வைப்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள எப்படி பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா, கடவுளாக பார்க்காம நம்மளோட குழந்தைங்களாக பார்த்தோம்னா முருகன் இன்னமும் நம்ம கூடவே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அது சொல்லவே முடியாது. கண்டிப்பாக ஒருத்தரும் அனுபவித்து பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முருகன் ஊட்டி விட்டுட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் எப்படி நம்ம செல்லமாக கொஞ்சி ஊட்டி விடுவோமோ நம்ம குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி தான் நான் பண்ணுவேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோஸ்க்காக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.